ஹலோ ஃபேம், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் ஷேடிங் தான். ஸோ இது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஷேடிங் எப்படி பண்ணுறது, நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, அதுவும் நார்மல் கோனில் சொல்லிவிட்டு. ஸோ இது வந்து 5 டைப்ஸ் ஆஃப் மட்டும் நான் எடுத்திருக்கேன். ஸோ நார்மல் ஷேடிங் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு பாக்ஸ் போட்டு அதில் ஃபில் பண்ணிக்கிறேன். அப்புறமா ரோஸ் பெட்டலில் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு பெட்டல் வந்து தனியாகவே எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நார்மல் ஷேடிங் தான். ஸோ ஆர்கானிக் கோனில் வந்து நம்ம ப்ரெஷரே கொடுக்காம ஷேடிங் பண்ணலாம், அது நம்ம அந்த செக்ஷனில் பார்க்கலாம். இப்போ வந்து ஷார்ப் கோனில் வந்து எப்படி ஷேடிங் பண்ணுறது நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து தம் ஃபிங்கர் மட்டும் யூஸ் பண்ணி ப்ரெஷர் கொடுங்க. செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா டபுள் ஷேடிங் தான். நான் அப்புறம் கொடுக்குறேன், லோயரும் கொடுக்குறேன். நான் ப்ரெஷர் எப்படி கொடுக்குறேன்றதை நீங்கள் ஸ்லோ பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஸ்டார்டிங்கில் மட்டும் ப்ரெஷர் கொடுத்து அதை இழுத்து விட்டுறேன், அவ்வளோதான். சரிங்களா? அது போட்ட ஷேடிங் மேலேயே நான் திருப்பி போட்டேன் அப்படின்னா அது டார்க் ஷேடாக ஆகிடும். ஓகேங்களா? இவ்வளோ தான் சிம்பிள் மெத்தட். பட் ஷேடிங் வந்து டேரெக்ஷன்லாம் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. ஷேடிங் வந்து எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ரோஸ் பெட்டல் எப்படி இருக்கோ, அதாவது அதோட ஸ்ட்ரக்சர் வந்து வளைஞ்சி இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருந்தால் நம்ம அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கணும். லைன் தான் போட்டோம், ஸோ லைன் மாதிரியே போகணுமா கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. சரிங்களா? ஸோ அதனால தான் நான் வந்து இந்த ஷேடிங்கில் நிறைய மெத்தட்லாம் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டார்க் அண்ட் லைட் ஷேடிங். ஷேடிங் மேலேயே நம்ம செகண்ட் ஷேடிங் பண்ணும்போது கொஞ்சம் மீடியமாக இருக்கும். அதுவே நம்ம இன்னும் கொஞ்சம் ஷேடிங் கொடுக்கும்போது டார்க் ஆகிடும். சரிங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டு கொடுக்கும் போதே ப்ரெஷர் கொடுத்துட்றேன். ஆனால் நீங்கள் இப்படியும் ட்ரை பண்ணலாம், நான் பண்ண மாதிரியும் ட்ரை பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணுன்னா ஷேடு மீடியம் டார்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த மேக்கப் கிளாஸ்லாம் போனவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க, மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஷேட் மேலே இன்னொரு ஷேட் கொடுத்தோன்னா அது மீடியம், இன்னும் ஒரு ஷேட் கொடுத்தோன்னா அது டார்க்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மவுண்டைன்ஸ் ஷேடிங் தான். ஸோ இந்த ஷேட் வந்து ஈவனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? ஒன்று மேலே ஒன்று கீழே அந்த மாதிரி அன்ஈவனாக இருக்கணும். லாஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சர்க்குலர் தான். ஸோ சர்க்குலர் மோஷன்லேயே வந்து நம்ம ஒரு ஷேடிங்கை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது அப்பர் டு லோயரும் வரலாம், லோயர் டு அப்பவும் வரலாம். ஓகேங்களா? இது எல்லா ஷேடுமே நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பெட்டல் பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பெட்டல் பார்த்துட்டு அதில் எப்படி ஷேடிங் கொடுக்குறது பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஒர்க் சென்ட் பண்ணுங்கள். இன்னும் கிளாஸ் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு கிளாஸ் லெவல் வரைக்கும் இன்னும் பார்க்காம இருந்தாலும் பிளேலிஸ்ட்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க.